கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் இருப்பதை சந்தோஷமாக கருதுகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம், பக்கம் 1078. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம், பக்கம் 1078, 8, 9 ஆகிய 2 வசனங்களை சத்தமாக வாசிக்கணும். மந்தையின் துருக்கமே, குமாரத்தியே, ஆளுகை உன்னிடத்தில் வரும், ஆளுகை வரும், ராஜரீகம் வரும். அடுத்த வசனம். போதும் போதும். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜெபம் பண்ணுகிறோம். தீர்க்கதரிசி எழுதினதான வார்த்தைகளை இந்த திருச்சபை மக்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாகவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்பன் ஸ்தோத்திரம் அறிவிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் அறிவித்த தீர்க்க தரிசனம் இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம், அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபை மக்களுக்கும் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்ல, உங்களை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, நாங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட தேவனாய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே, ஆமே. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னது, கர்த்தர் என்பது 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சரிதானா? நீங்கள் சட்டமாக வாசிக்காட்டாலும் வசனத்தை அப்படியே நீங்கள் அதை பார்க்கணும், இந்த வசனத்தை பார்க்கணும். ஏன்னா இது எங்களுடைய வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஒருவேளை உடனே கவனிக்க முடியலைன்னா கூட அதில் குறிப்பிட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் நல்லா வசனங்களை நல்லா கேட்பாங்க. யாராவது ஒருவர் பேசினாலும் அவங்கள பேசாதீங்கன்னு இந்த பக்கம் பேசுனா இந்த பக்கம் சொல்லுவேன். மறுபடியும் பேசுனாங்கன்னா அவங்க பேரை சொல்லி தயவுசெய்து நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அது அன்போடு கூட ஏற்றுக்கிடுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க. அவ்வளோ சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான். சின்ன பிள்ளைகள் பேசுனாங்கன்னா ஏதாவது சண்டே கிளாஸ் போயிடுவாங்க. ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணாங்கன்னா என் பக்கத்தில் விடுவாங்க. நேராக அவங்க கையைத்தான் லேசப்படி பிடிப்பேன். வீல் அப்படிமா, புரியலையா? கையை லேச அப்படி தான், யாருக்கும் தெரியாது. சில ரகசியம் புரிஞ்சவங்களுக்கு மட்டும், உங்களுக்கு தான் அந்த ரகசியத்தை சொல்கிறேன். நறுக்குன்னு கையை ஒரு கெழு கெழுவேன் அடிக்குவோம். அத்தோடு போகிறவன் தான் அடுத்த வாரம் தான் என்னை பார்ப்பான். அப்படிலாம் சில ட்ரைனிங் இருக்குது. நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ட்ரைனிங் கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கவனமாய் கவனிங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக தாய் பிள்ளைகள் என்கிற ஒரு உறவு. ஆமென், ஸ்தோத்திரம். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். 9ஆம் வசனத்தில் இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானேன். விழுந்த கால வேளையில் சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளத்தின் அடித்தளத்தில் ஒரு கதறுதல், ஐயோ இந்த காரியம் எனக்கு கைகூடி வரலையே, இந்த காரியத்தை ஆண்டவரே எனக்கு நடத்தி தரமாட்டீரா. எல்லாருக்குள்ள ஒரு கதறுதல் இருக்கும். என் பிள்ளை, என் வாலிப பெண் பிள்ளையை இவ்விதமாக நான் செய்து கொடுக்க விரும்புகிறேனே, காரியங்கள் வாய்க்காதா? என் ஆண்டவரே, நான் தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறேனே, அது நடைபெறாதா? அப்படியெல்லாம் பல கேள்வி கணைகளோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். மனிதனுக்கு கேள்வி கணைகள் இருக்குது. மனிதனுக்கு பலவிதமான சந்தேகங்கள், கேள்விகள், தேவைகள், போராட்டங்கள் இருக்குது. அந்த போராட்டத்தின் மத்தியில் தான் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம். போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவருடைய ஆளுகைக்கு வரும் பொழுது ஆண்டவர் நம்மை வசனத்தின் மூலமாகவே நம்மை ஆண்டவர் தேற்றுகிறார். இந்த வார்த்தையானது
உங்கள் சரீரப்பிரகாரமான பலனுக்கல்ல, உங்களில் இருக்கக்கூடிய ஆவியின் பலனை அவன் கர்த்தருடைய வார்த்தை தூண்டி எழுப்பு. நீ கதறுவானேன்? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். மீகா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுடைய கதறுதல் நீங்கள் முழுவதும் வாசித்து பார்த்தா தெரியும். இப்போ நான் அதை சொல்லலை. நீ கதறுவானேன்? எப்பா கதறுதல்? அந்த கதறுதல் யாரை பார்த்து சொல்றாரு? கர்த்தர் சொல்லுகிறார், மந்தையே, சீயோன் குமாரரே, சீயோன் குமாரத்திகளே, ஏன் நீங்கள் கதறுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால், ஏன் கதறுகிறார்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் 8ஆம் வசனத்தில், ஆளுகை அவர்களை விட்டு போய்விட்டது. எந்த இடத்துல அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்களோ அந்த ஆளுகை அவரிடத்திலிருந்து போயிட்டது. எந்த இடத்துல அவங்க ஆசீர்வாதமாக இருந்தார்களோ அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்கம் வந்தது. எது கிடைக்கும்னு நினைச்சாங்களோ அது கிடைக்காத பொழுது அவர்கள் கதறுகிறார்கள். இது இழந்து போனது, இழந்து போனது. முந்தின ஆளுகை, முந்தின ஆளுகை. இந்த காலங்களில் கொஞ்சம் ஆளுகை கொடுத்து சில வசனங்களை சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆளுகை, ஆளுமைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி மனுக்குலத்துக்கு முதலேருந்தே வருகிறேன். மனுக்குலத்துக்கு தேவன் கொடுத்ததான ஆளுகையை பார்ப்பிலானால், தேவன் மனிதனை உண்டாக்கி 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் ஆதியாகமத்தில் தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் நடமாடுகிற ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டு கொள்ளுங்கள். மனுக்குலத்துக்கு கொடுத்த அதிகாரம். உண்மைங்க, இன்னைக்கு ஒரு சிறு பையன் பெரிய உருவம் கொண்டதான யானையை அவன் என்ன செய்கிறான்? வழி நடத்துகிறான். அதுவும் சாதாரண குச்சியை வச்சே வழி நடத்துகிறான். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மனுக்குலத்துக்கு கொடுத்த அதிகாரம் ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்கக்கூடிய ஆளுகையை கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை காலவெளியில் தேவனுடைய ஜனம் ஆண்டவர் மனுக்குலத்தை ஆளுகை செய்யும்படியாக, ராஜரீகம் கொடுக்கும்படியாக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தேவன் வைத்தார். ஆள வேண்டியதான மனுக்குலம் ஆளாமல் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே போன பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் கதறினான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். தேவன் ஆள வச்ச இடத்துல அவன் ஆளாமல் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போன பொழுது புலம்பினான். ஆளுமைத்தன்மையை இழந்த பொழுது, ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்த பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அவன் ஸ்தோத்திரம். அவர்கள், ஆண்டவர் என்னை எவ்வளவு ஆசீர்வாதமாக வச்சுருந்தாரே, இந்த ஏதேன் தோட்டத்தில் நான் புசிப்பதற்கு கனி வளங்களை கொடுத்திருந்தார், நீர் வளங்களை கொடுத்திருந்தார், எல்லாமே எனக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாரே. ஆனால் இப்போ அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்த உடனே நான் அதை இழந்து விட்டேனே என்று சொல்லி அவன் அழுதிருப்பான். அப்போ ஆள வேண்டியவர்கள் இப்போ அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆள வேண்டிய தேவஜனம் அடிமைகளாக இருப்பதற்கு காரணம், சர்ப்பத்தை விரட்ட வேண்டிய ஏவாள் சர்ப்பத்தினாலே விரட்டப்படுகிறார். பரிதாபம் அங்கேதான் பரிதாபம். ஒன்று நமக்கு இல்லாமல் கூட இருக்கலாம், பிரச்சனைகள் அல்ல. ஆனால் இருந்த ஒன்று நம்ம இழந்துட்டோம்னு சொன்னால் அதோடைய வழி எல்லாருக்குமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆள வேண்டிய இவர்கள் ஆளுமையை விட்டு வெளியே போன பொழுது தங்களை அவன் சோத்திரம் சர்ப்பம் அவர்களை ஆண்ட பொழுது, சர்ப்பம் அவர்களை விரட்டின பொழுது அவர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். ஆள பிறந்ததான ஆதாம் இப்பொழுது அடிமையாக போன பொழுது கதறினான். அதே போலதான் இங்கே தீர்க்கதரிசியுடைய கதறலை பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய கதறுதலை பார்க்கலாம். அப்போ எதுக்கு கதறுகிறார்கள்? நீ சத்தமிட்டு கதறுவானேன். நீ சத்தமிட்டு கதறுவதற்கு காரணம் என்ன
அப்படின்னா முந்தின வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தின ஆளுகையை நீ இழந்ததுனால சத்தமிடுகிறாய், முந்தின ஆசீர்வாதத்தை நீ இழந்ததுனால சத்தமிடுகிறாய், முந்தின பலனை நீ இழந்ததுனால சத்தமிடுகிறாய். பல நேரத்தில் இழந்த நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். நம்ம ஆண்டவர் அன்பின் ஆண்டவர் இழந்த நிலையில் இருந்தால் மறுபடியும் அவனை இழக்க வைக்க மாட்டார். மாறாக அவனை அழைத்து அன்பு கூர்ந்து அரவணைத்து இழந்தவனை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். ஒரு லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். இழந்து போக மனிதன் விரும்பவே மாட்டான் தெரியுமா? இழந்து போதுக்கு மனிதன் விரும்பவே மாட்டான். ஒரு பையன் அவங்க அம்மா கடைக்கு போக சொல்லி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதில் அவன் 1 ரூபாயை தொலைச்சிட்டான். தொலைச்ச உடனே சிறு பையன் அல்லவா ஓன்னு அழுது கொண்டே இருக்கிறான். அழுது கொண்டே இருக்கும்பொழுது சிறியவனுடைய அந்த பிள்ளையருடைய பச்சிலும் குழந்தையுடைய அழுகையை பார்த்த ஒருவர் ஏன்பா அழுகிறான்னு கேட்டான். ஐயா, நான் 1 ரூபாயை இழந்துட்டேன். 1 ரூபாய் தானடா, இதுக்கு போய் நீ அழலாமா அப்படின்னு சொல்லி அவர் 1 ரூபாய் கொடுத்தவனை ஆறுதல் படுத்தினான். ஆறுதல் படுத்திட்டு கொஞ்சம் தூரம் போய் இது சந்தோஷமாக இருப்பான். அந்த சந்தோஷத்தில் களி ஊரலன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவன் அப்பமா அழுதுகிட்டு இருந்தான். திரும்பவும் போனவர் அவரிடத்தில் வந்து, ஏன்பா இப்போ அழுகிற? 1 ரூபாய் தான் உனக்கு காணலான்னு சொல்ல கொடுத்துட்டில்ல, நீ ஏன் அழுகிறேன்னு கேட்டான். அப்போ அந்த பையன் ஒரு நூதனமான பதில் சொன்னானா, அந்த 1 ரூபாய் எனக்கு இருந்திருந்தால் 2 ரூபாயாக இருக்குங்களா? புரியலையா? அந்த 1 ரூபாய் இருந்திருந்தால் எனக்கு 2 ரூபாயாக இருக்குங்களா? அந்த 2 ரூபாய் இல்லாதனால தான் அழுகிறேன். நான் உன்னை திருப்திப்படுத்துறதுனால முடியாதுப்பா. உங்கள் அப்பா அம்மாட்ட போ, அவங்க உன்னை திருப்திப்படுத்துவாங்க. 4 சாத்து உனக்கு சரி பதில் கொடுப்பாங்க. அதை செய்யாமல் விட்டான் பாரு, ஓப்பா ராஜா அப்படின்னாராம். மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் அழுது கொண்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். இழந்த ஒரு சமயம் வரும் பொழுது நம்மள அழுகிறோம். இழப்பை ஸ்தோத்திரம் ஈடுகட்ட முடியல. அந்த சிறு பிள்ளையை போல இழப்பை ஈடுகட்டக்கூடிய ஒரே ஒருவர் ஸ்தோத்திரம். முந்தின ஆளுகை உனக்கு வரும்படியாக அங்கே வசனம் சொல்லுகிறது. வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ உனக்கு முந்தின ஆளுகை இழந்து போன அந்த ஆளுகை வர வேண்டுமானால் 9ஆம் வசனத்தில் 2 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். இந்த 2ஐயும் நான் பிரசங்கம் பண்ணாமல் விட மாட்டேன். நீங்கள் கேட்காம போகவும் முடியாது. கேட்ட பக்கம் போனால் கேட்ட சாத்தியரை சொல்வேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 காரியம் நீங்கள் இழந்து போனதை முந்தின ஆளுகை உங்களிடத்தில் வருவதற்கு 2 காரியம். 2 கொஸ்டின் மார்க்கோடு இருக்கும் பாருங்க. ராஜாவானவர் உன்னிடத்தில் ஐயா, நீ ஏன்பா இழந்து போன? நீ ஏன் இழந்த நிலையில் இருக்கிற? ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? ஏன் ஒரு மாதிரி பார்க்குற? ஏன் கஷ்டமாக இருக்கிற? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கடினமாக பேசுவேன்னு சொல்லிட்டேன். உம்மன் இருக்காதுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் ராஜாவானவனிடத்தில் இல்லையோ? எப்பா ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஒரு மாதிரி பதற, காசு இல்லையோ? டிக்கெட்டுக்கு காசு இல்லையோ? எப்போ ஒரு மாதிரி பதஷ்டமாக இருக்கிற, சாப்பிடலையோ? ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார், ஏன் கதறுகிறாய்? ராஜாவானவர் தீர்க்கதரிசி கேட்கிறார், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? முந்தின ஆளுகை. இந்த காலவேளை இந்த வருஷத்துடனே மத்திய பகுதியில் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ யோசிக்கலன்னு எப்பவுமே யோசிக்க மாட்டீர்கள். ரசிக்கப்பட்ட உங்கள் காலங்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் அபிஷேகம் பெற்ற காலங்களை யோசித்து பாருங்கள். வேத வசனங்களை வாசித்து வேத வசனத்துக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு எடுத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு இருந்த உற்சாகமான அந்த ஆவியை யோசித்து பாருங்கள். இப்பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முந்தின காலங்களில் ஒருவர் ஜெபம் பண்ண சொல்வதற்கு முன்பதாகவே நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸ்தோத்திரம். முந்தி அடித்து கொண்டு அபிஷேகத்தில் நிறைந்து சொல்ல நிறுத்த முடியாத அளவுக்கு நிறைகிறோம். ஆனால் காலங்கள் ஆகும் பொழுது ஏதோ ஒரு இழந்து போன இடத்துல நாம் இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகளே நீ ஏன் அப்படி இருக்கணும்? இல்லை, நீ இப்படி இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. நீ முந்தி வேதம் வாசித்தது போல, நீ முந்தி என்னெல்லாம் அன்பு கூர்ந்தது போல,
நீ முந்தி என்னிடத்துல அம்மா நண்பாக இருந்தது போல முன்ன போல நீ என்னிடத்துல வருவாயா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறான். முந்தின அனுபவம், முந்தின அனுபவம். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். முந்தின அனுபவத்தை மறக்க முடியாதுங்க. ரட்சிக்கப்பட்ட நாளை மறக்க முடியாதுங்க. அபிஷேகம் பெற்ற நாளை மறக்க முடியாதுங்க. ஆண்டவருக்காக செயல்பட்ட காலங்களை மறக்க முடியாதுங்க. அப்படி ஒரு வேளை நாம் தொய்வு இருந்திருக்குமானால் நீங்கள் அப்படியே போனால் படிப்படியாய் ஒருவன் திடீரென்று ஒரு நாள் கடவுளே இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுவான். ஏன் ஒரு மனுஷன் கடவுளே இல்லைங்கிற இடத்துக்கு வருகிறான் என்றால் வாழ்க்கையில் ஒரு விரக்தி, ஏதோ ஒரு நினைத்தது நடக்கலை, ஏதோ ஒரு காரியம் சோத்திரம். இந்த கால வேளையில் நாம் அப்படி இருக்கக்கூடாது. அதிலிருந்து விடுதலை பெறணும். அதான் பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட அதே வார்த்தை. சோத்திரம். ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ இல்லையோ இல்லையோ, ஏப்பா நீ அப்படி இருக்கிறாய்? ஒரு வேளை நீங்கள் கதறி கொண்டிருக்கிறானால் சோத்திரம், ஒரு நிமிஷம் ஒரு வேளத்து கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கால வெளியில் என்ற கதறுதல் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. அதுக்கான வழிகளை நீர் எனக்கு போதியும் ஆண்டவரே. நான் கடைப்பிடிக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எந்த கோணத்தில் கதறி கொண்டிருந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம், ராஜாவானவர் தான். முந்தின ஆளுகை நான் முன்போல ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, நான் முன்போல ஜெபம் பண்ணணும், நான் முன்போல வேதம் வாசிக்கணும், நான் முன்போல சொல்லணும், நான் முன்போல ஓடி ஆடி வேலை செய்வதற்கு என்ன பலப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி 2 கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி, தேங்க்யூ. என்னால் என்னோடு கூட பயணிப்பதற்காக ரொம்ப நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முந்தின ஆளுகை பெறுவதற்கு ஸ்தோத்திரம். ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கியின் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம், ராஜாவின் வார்த்தை வசிக்க, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு, ஆளுகை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. நன்றி நன்றி பிரதர். இப்போதான் பார்க்குறேன். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அங்கே அதிகாரம் உண்டு. சோத்திரம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? யார்? 3 எபிரேய புருஷர்கள் அக்கினி சோலையில் போடும்படும் சோத்திரம். அவங்க சொன்ன பதில், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். உங்களை என் கைக்கு தப்பு வைக்கிற தேவன் யார்? அவங்க சொல்ல, நீ தானே ராஜா, நீ ஒருவேளை சோத்திரம், நீ ராஜா தான், பூமிக்கு தான் ராஜா. சோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைப்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அங்கே அதிகாரம் உண்டு, ஆளுகை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் பூமியைத்தான் ஆள செய்ய முடியும். நம்ம ஆண்டவர் ராஜாதி ராஜா. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அவருடைய நாமத்தை வாசிங்க பார்க்கலாம். 19:16. வெளிப்படுத்தின விசேஷம் 19:16 அவர் நாமம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம். போதும். இது குறிப்பாக தான் நம்ம ஆண்டவர் யாரு? நம்ம ஆண்டவர் யாரு? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமம். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் கதறி கொண்டு இருக்கணும்? உனக்கு ராஜாவுடைய வார்த்தை உண்டு. உனக்கு ராஜா இருக்கிறார், உன் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து ஏன் அழுகிறார்? நான் இருக்கிறேன் அளவா சொல்வது இயல்பு. ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்ல ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும் உடனே நான் இருக்கிறேன்ல, நீ ஏன் கவலைப்படுற? ஒரு பிள்ளையை பார்த்து தாயின் தகப்பனும் சொல்லுவது போல கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கதறிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, ஏதோ ஒன்றில் விரக்தியாக இருக்கிற தேவனுடைய பிள்ளையை, ஏதோ ஒரு வெற்றியிட உன்னை நிரப்பி கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார்,
நீ அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீ ஆள பிறந்தவன், நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவன், நீ சந்தோஷமாக இருக்க வேண்டியவன், நீ என்னுடைய திட்டத்தை செய்ய வேண்டியவன். நீ எனக்காகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ ஆள பிறந்த நீ இப்படி இருக்கலாமா? ராஜா உன்னிடத்துல இல்லையோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ராஜாவை கொடுத்து இன்னும் ரோமரின் புஸ்தகத்துக்கு வருவீர்களானால், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். இதெல்லாம் கொஞ்சம் வாசித்தால் கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. நிறுத்திடுங்க. அப்போ ஒருவனுடைய மீறுதல் யாரு? ஆதாம். அந்த 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 ஒருவன், அந்த ஆதாமின் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க முடிச்சுட்டு, இப்போ மறுபடியும் கடைசி 3 லைன் இயேசுங்கிற இடத்துல இருந்தா வாசிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆழ்வார்கள் என்பது நிச்சயமாமே. நிச்சயமாமே. அப்படியா? அதிக நிச்சயமாமே. சபாஸ், நன்றி சிஸ்டர். அதிக நிச்சயமாமே. கரெக்டாக கவனிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நீங்கள் ஆள முடியும். ஆளுகிறவர்கள் என்பது நிச்சயம் என்று சொல்லாமல் எப்படி சொல்லுகிறார்? அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாவுடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கு. அமேன் சோத்திரம். அதிக நிச்சயமாமே அவருடைய வார்த்தை. அமேன் சோத்திரம். இயேசுங்கிற ஒருவராலே, அவருடைய நாமத்தினாலே. நான் முதல் ஆராதனையில் இந்த சாட்சி சொன்னேன். ஒரு அற்புதமான சாட்சி. கடந்த நாட்கள் எங்கள் சபையில் கேட்டேன். எங்கள் சபையில் கேட்ட சாட்சியை எனக்கே ஒரு ஆச்சரியமாக நல்லா இருந்தது. ஜனங்கள் சொன்னாங்க, நானும் அவர்கிட்ட கேட்டேன். அதோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை சொல்கிறேன். இந்த சாட்சியை சுருக்கமாக சொல்கிறேன். ஒருவர் கிணறு தோண்டி கொண்டு இருக்கும் பொழுது, அவர் கிணத்துக்குள்ளே வேலை பார்க்கும் பொழுது மணல் மூடிவிட்டு, அந்த குடும்பம் எல்லாம் பிசாசுடைய கிரியைகள்னாலே ஒவ்வொருவராய் அழிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்தான் இயேசுவை அறிந்து ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது, அவரையும் அந்த கிணறு தோண்டுகிற இடத்துல மண் மூடிக்கொண்டே வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர் சொல்கிறார், குறிப்பிட்ட அளவுக்கு வந்த உடனே அவர் சபையில் சொன்ன வார்த்தைகளை கேட்டு, ஒரு பெரிய பரிசுத்தவான் அல்ல, பெரிய ஜப வீரர் அல்ல, பெரிய ஆள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மூழ்கிக்கிட்டே இருக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி கையை விட்டுட்டார். அந்த மண் சரிஞ்சது நின்றுச்சு, தூக்கிட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க. இதெல்லாம் பெருசாக இல்லை. இப்போ இன்னுமே தான் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். வெளியே வந்துட்டார். அன்றைக்கி சாயங்காலம் பக்கத்து வீட்டில் அந்த ஒரு பேய், இவங்க வீட்டில் அந்த பேய் எப்போவே ஒரு ஆளை கொண்டுக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த பேய் பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த பேய் சொல்லிச்சு, என் கிணத்துல வேலை பார்க்கும்போது இவனை காலி பண்ணுறதுக்காக மண்ணை நான் தான் தள்ளி விட்டேன். மண் மூடிக்கிட்டே இருக்கும் பொழுது இவன் இயேசுன்னு கையை தட்டினானா இல்லையோ, அந்த இயேசு என் மேலே ஒரு அட்டி ஓங்கிட்டு இயேசுன்னு கரம் அடித்த உடனே நான் அந்த ஏரியாவை விட்டே ஓடி போயிட்டேன் அப்படின்னு பேய் சொல்லிச்சான். இந்த பேய் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. ஏயா எத்தனை நாள் நாங்கள் புல்பிட்லேருந்து ஏசு ஏசுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒரு நாள் உனக்கு ஒரு உற்சாகமே வரலை. ஆனால் இப்போ பேய் ஏசு ஏசு சொன்ன உடனே நான் அடித்தது இப்போ இயேசுவின் கரம் ஏசுன்னு சொன்ன உடனே ஓடிட்டேன்னு இவ்வளோ சந்தோஷமானு சொன்னேன். பரவாயில்ல, அப்போவாது நாங்கள் பண்ணாத பிரசங்கத்தை லேலுயா அல்லையிலையோ சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா பேய் போயிடும். அதனால் சொல்லாமலே இருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ அற்புதமான காரியத்தை ஆண்டவர் இயேசுங்கிற நாமத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறார். நமக்கு தெரியலைங்க, நம்முடைய ஆவிக்கிற கண்கள் பார்க்கலைங்க. உண்மை அதுதாங்க. கடந்த நாளில் எங்கள் ஒரு டாக்டர் அம்மாவுக்கு ஜோப பட்டிக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு டாக்டர் அம்மாவுக்கு, அவங்க விக்கிரக ஆராதனைக்காரங்க. பாஸ்டர் ஜோபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க.
சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்காரர் ஒரு சிஎஸ்சி சபையை சார்ந்தவர். சரிம்மா டாக்டர் அம்மாவுக்கு ஜவாப் பண்ணி சாதாரணமாக, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கு ஒரு அற்புதத்தையும் நல்லா தெய்வீக சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த டாக்டர் அம்மா உட்காருங்கய்யான்னாங்க. என்னன்னு கேட்டேன். நீங்கள் ஜவாப் பண்ணும்போது எண்ணிலேருந்து ஒரு கருப்பு உருவம், அது பேயின்னு சொல்ல தெரில. டாக்டர் அம்மா போய் நான் போய் பேயின்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால் பேயின்னு சொல்ல தெரில. கருப்பாக ஒன்று ஓடிச்சியா? நாங்கள் ஓடிட்டு தான் இருக்குதான்னு ஓடிட்டு இருந்தாங்க. அது எனக்கு தெரியல, ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லை அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இயேசு என்கிற நாமத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்திலும் பூமியிலும், மறுபடியும் சொல்லுங்க, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்புறீங்க தானே? நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை, உங்கள் பிரச்சனைக்கு மேலே ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் பிரச்சனை அவருக்கு மேலானது அல்ல. நீங்கள் சந்திக்கிற கண்ணீர், நீங்கள் சந்திக்கிற வியாதிகள், நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், அப்படின்னு சோத்திரம் இயேசுவின் நாமத்தை அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்பட்டதான ஒழியா அவருக்கு மேற்பட்டதல்ல. அப்படியானால் தீர்க்கதரிசி கேட்கிறார், பின்னையே நழுவாடே, நீ கதறுவானே, நீ துடிப்பானே, நீ ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? அவன் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதத்தை பயன்படுத்துவாயானால் ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நீ தேவனால் ஆசீர்வாதம் பெற முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சபை ஏன் தேவனுடைய ஆளுமையை பெற முடியவில்லை? ஏன் சீயோன் குமாரர்களை இழந்து போகிறார்கள்? அது ரகசியத்தை நான் சொல்கிறேன். ஒரு சமயம் ஒரு காட்டில் ஒரு புலி வேதனையோட பசியோட கூட இருந்து கொண்டே இருந்துதான். பசியோடு இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதே காட்டில் ஒரு பூனை சந்தோஷமாக அங்கே இங்கே குதித்து சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருந்துதான். அப்போ அந்த பூனை அந்த புளியை பார்த்து கேட்டால், அண்ணே நீங்கள் உருவத்தில் பெரிய ஆளாக இருக்கிறீங்க, நீங்கள் பெரிய ஆள், நான் சின்ன ஆள், ஆனால் உங்கள் நடவடிக்கை பார்க்கும் பொழுது நீங்களே தள்ளாடி நடக்கிறீங்களே, என்ன விஷயம்? எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுப்பா, ஒன்றும் சாப்பாட்டுக்கே இல்லை, ஒன்றும் கிடைக்கல, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை அந்த புலிக்கு ட்ரைனிங் கொடுத்துச்சு. பாருங்கள், முதல்ல ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம் பாருங்கள், எப்படி சின்ன கோழியை பிடிப்பது, எப்படி எலியை பிடிப்பது அப்படின்னு சொல்லி நல்ல நிதானமாக மெதுவாக போகணும். சத்தம் கேட்கக்கூடாது, காலை மெதுவாக எடுத்து வைக்கணும். அது பக்கத்தில் வந்த உடனே ஜம்ப் பண்ணி பிடிச்சிடணும். இன்னும் சில மிருகத்தை ஓடும், நீங்களும் ஓடிக்கிட்டே போய் பிடிச்சிடணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்த உடனே இது ஆங்காங்கே சின்ன சின்ன பறவை இனங்கள், சின்ன சின்ன புலிகள்லாம், சின்ன சின்ன எலிகள்லாம் பிடிச்சி சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 உயிர் ஆயிடுச்சு. 1/2 உயிர் ஆன உடனே அந்த பொண்ணை மறுபடியும் கொஞ்சம் நாள் கழித்து வந்து, அண்ணே இப்போ எப்படி இருக்கிறீங்க? அதே கொஞ்சம் பரவாயில்லப்பா, நான் அப்போ நல்லா இருக்கிறேன், பரவாயில்ல நல்லா இருக்குது, ஓகே இல்லை இன்னும், ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய முரட்டு மாடெல்லாம் பிடிக்கணும், முரட்டுகளெல்லாம் பிடிக்கணும், அதெல்லாம் நம்ம இப்போ ட்ரைனிங் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே, சார் நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொன்ன உடனே, நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு கேட்டேன்னே. இப்போது நான் செய்ய போகிறேன், கவனி, இவ்வளோ நாள் ட்ரைனிங் நீங்கள் எனக்கு தானே கொடுத்த? ஆமாம், உங்களுக்கு தான் கொடுத்தேன். இப்போ முதல்ல உன்னையே தான் காலி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது அந்த பூனை மேலே பாய ஆரம்பிச்சதோ இல்லையோ, பாயத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துடலாம். இதுதானே ட்ரைனிங் கொடுத்தது, எப்படி பாயணும், எப்படி புளியணும், எல்லாம் இதுதானே ட்ரைனிங் கொடுத்தது. அதனால் இதே ட்ரைனிங்கை வச்சுட்டு உன்னை இப்போ காலி பண்ணேன்னு சொன்ன உடனே அந்த பூனைக்கு ஒன்றுமே புரியலை. ஐயோ, நான் நல்லது தானே சொன்னேன், நான் சுவிசேஷம் தானே சொன்னேன், நான் வசனத்தை தானே சொன்னேன், இந்த மனுஷனை படாப்படுத்தின பேயை வெற்றி தானே செய்தேன், நல்லது தானே செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பூனை இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே குதிச்சிடுது. ஆனால் இன்ன வரைக்கும் புலிக்கு இருக்கிற இடத்துல ஜம்ப் பண்ண தெரியாது. புலி பாஞ்சு போய் தான் பிடிக்கும், புலி இருக்கிற இடத்துலேருந்து மேலே ஜம்ப் பண்ண முடியாது. ஆனால் பூனை உடனே ஜம்ப் பண்ணிவிட்டு மேலே தப்பிட்டு. இப்போ இது கேட்டுதான், எப்பா எல்லாம் சொல்லி கொடுத்தியப்பா,
எல்லாம் சொல்லி கொடுத்தியப்பா, இதையும் சொல்லி கொடுத்துருக்கலாம்லான்னு கேட்டுதான். உடனே அது சொல்லிச்சான், இல்லை இது சொல்லி கொடுக்குறதல்ல, இது கற்றுக்கொள்கிறதல்ல, கடவுளேன்னு சொன்ன உடனே தப்பிட்டேன். ஆனால் உனக்கு ஒரு நாள் நீ தப்பவும் முடியாது, என்னை பிடிக்கவும் முடியாது. நீ என்ன பண்ணாலும் சரி என்னை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். புரியலையா? சபையில் வந்து எலும்பும் தோல்மை வந்து அல்ல சத்தியத்தை தெரியாமல் பல காரியங்களை தெரியாமல் எல்லாம் சொல்லி அப்போ சரி பாட்டு பாட சொன்னால் வாசிக்கிற ஆளாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ராஜா வருகிறார் கொண்டாடுவோம்னா ராஜா வருகிறார் கொண்டாடுவோம் அப்படின்னாலே இப்போ பாட்டு பாட தெரியும், இசை வாசிக்க தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச உடனே இப்போ எனக்கிட்ட இருக்க ஆயுதம் இங்கே திரும்புவேன். முந்தின ஆளுகிய சபை இழந்து போய் இருக்கும் பொழுது அவர்கள் முன் செல்ல முடியாமல் போகிறார்கள். ஸ்தோத்திரம். திருச்சபை மக்களை தேசம் ஏன் சந்திக்கப்படலை? ஏன் குடும்பம் ரட்சிக்கப்படலை? ஏன் வட்டாரம் சந்திக்கப்படலை? ஏன் நாம் அந்த ஆளுகைக்குள்ளே வர முடியலை? ஏன் கர்த்தரால் பயன்படுத்த முடியலை அப்படின்னு சொன்னால், கர்த்தரோட நாம் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு ராஜா என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படியே செய்தால் நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ரெண்டு கைகளை தாட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜாவின் வார்த்தை. ஆண்டவர் நமக்கு பல ஆயுதங்களை கொடுத்துருக்கிறார். அவன் ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு பல ஆயுதத்துக்கு போகிறேன். கடந்த வாரம் போன வியாழன் வெள்ளிக்கிழமையில் ஒரு சகோதரியை சந்தித்தேன். மீன் வியாபாரம் பண்ணுற சகோதரி. குடும்பத்தில் பிரச்சனைகள், பலவிதமான சத்துரு போராட்டம். அவங்களுக்கு வசனத்தை சொல்லி ஒரு நாள் ஆராதனைகள் ஏதோ கேட்டிருக்கிறாங்க. எப்போ சொன்னேன்னு எனக்கே தெரியாது, எப்படி கேட்டாங்கன்னு தெரியாது. அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஜெபம் பண்ண உடனே இந்த சாட்சி எனக்கு தொட்ட சாட்சி, அதனால் சொல்கிறேன். வீட்டில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்குறார். என்ன தரிசனம்? அவங்க பரலோகத்தில் அவன் இந்த வெளிப்படத்தில் படிக்காதம்மா, அதான் விஷயம், படிக்காதம்மா. பரலோகத்தில் இந்த வெளிப்படுத்த விஷயத்தை எழுதப்பட்ட பிரகாரமாகவே பரலோகத்தை கண்டிருக்கிறாங்க. ஒரு சிங்காசனத்தை கண்டிருக்கிறாங்க. அங்கே பொன்மயமான பொற்றலை வீதியை கண்டிருக்கிறாங்க. இன்னொன்று, மகளே நீ அழாதுப்பா அப்படின்னு சொல்லி சிங்காசனத்தில் மேலே இருந்தவர் சொன்னாராம். அது ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் அப்படி சொல்லலை. அந்த மீன் விற்கிற வியாபாரிக்கு சொல்லியிருக்கா பாருங்க. இந்த மீன் விற்கிற அம்மாவுக்கு, படிக்காத அம்மாவுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா எனக்கு ஆதி ஆகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு தெரியும், அந்த அம்மாவுக்கு தெரியல, படிக்க தெரியாத அம்மாவுக்கு. அப்புறம் நான் கூர்ந்து கவனித்தேன். மகளே நீ அழாதப்பா, என்ன சொன்ன உடனே வா அப்படி சொன்ன உடனே ஒரு பெரிய குடத்தில் நிறைய எடுக்க முடியாதோ, சரி எடுக்காண்டாம். நான் வேறு ரொம்ப உடச்சி போட்டு போயிட்டாருன்னு, அங்கேருந்து வந்தார் என்னத்தையும் எடுத்து உடச்சி போட்டு போயிட்டாருன்றாங்க. அதில் ஒரு பெரிய குடத்துலேருந்து அப்படியே என் மேலே அப்படியே ஊற்றுனார். என்னம்மா ஊற்றுனாங்கன்னு கேட்டேன். ஐயா பார்த்தையா, நல்ல எண்ணெயாக இருந்தது, அது என்னென்னு தெரியுமான்னு கேட்டேன். இல்லையா வாசனையாக வந்ததுன்னு கேட்டாங்க. சரி பரவாயில்லம்மா, அடுத்த நம்ம எண்ணெயாக என் மேலே ஊற்றுனார். அந்த மாதிரி ரொம்ப நேரம் சொல்லும், ரொம்ப நேரம் பேசும், பொறுமையெல்லாம் இழந்துடும், நான் அப்படி இருந்தால் பேசும். சரிம்மா அப்புறம் என்னம்மா செய்துன்னு கேட்டேன். எண்ணெயை ஊற்றுக்கு அப்புறம் ஒரு கூட நிறைய ரத்தமாக ஊற்றுனார் அப்படின்னாரு. என்ன நடந்துனார் யார் சொல்லிட்டு அவர் சொன்னாராம், இப்போ போய் நீ சொல்லு இயேசுவின் நாமத்திலேன்னு சொல்லி நீ அழுகையெல்லாம் மாறினார். பிள்ளைக்காகவோ ஏதாவது ஒரு கழுதுகிட்டு இருந்துக்கிறாங்க. அந்த சொப்பனத்தை கண்ட உடனே காலையில் எழுந்த உடனே நேரம் அந்த நபரை பார்த்து, இந்த அம்மாவுக்கு முழு பைபிள் படிச்சதோ நம்ம தெரில, ஆனால் பைபிள் அப்போவோ கூட்டிக்கிட்டு எழுத்துக்கிட்டே வாசிக்கும். போய் அந்த ஆளை பார்த்து இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாகவே விடுதலை. கையை தட்ட மாட்டீங்களா? கையை தட்டினா இயேசு வந்துடுவார. கொஞ்சம் சத்தமாக தான் தட்டினா என்ன, கை வலிச்சிடும். அவன் சோத்துற அப்படின்னு அற்புதமான விடுதலை. நாங்கள் அந்த சாட்சியை கேட்டு எனக்கு ஒரு உள்ளத்தில் அவ்வளோ ஒரு உண்மை தாங்க. வெண்ணை வாங்க நான் சொல்கிறேன், போன வாரம் தான் கேட்டேன் இந்த அம்மா சொன்ன சாட்சி. அப்போ இதுலேருந்து ஒரு உண்மை என்னன்னு கேட்டேன்னா, நம்ம ராஜாவுக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு உண்மை அக்கார்டிங் டு த பைபிள், பல அனுபவ சாட்சிகள், நம்ம ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு.
அதெல்லாம் தெரியும். ஆமென் சோத்திரம். அந்த அதிகாரத்தை தெரியாமல் இருந்திருப்பிலானால் இந்த கால வேளையில் மறுபடியும் முந்தின ஆளுகை வர வேண்டுமானால் நான் ஏன் ஆளணும்? அழகு எல்லாருக்கும் வருது, பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குது. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? போராட்டம் எல்லாருக்கும் இருக்குது, உண்டு. பலவிதமான சூழ்நிலைகள், பாதகமான எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு ஆமென் சோத்திரம் ஒரு வழி வைத்திருக்கிறார். அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வசனம். ஆமென் சோத்திரம். வாசித்து பாருங்கள். லூக்கானந்த சுவிசேஷத்தில் ஆமென் சோத்திரம் 7வது அதிகாரத்தில், லூக்கானந்த சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை, அந்த 7ஆம் அதிகாரம்ல உங்களுக்கு புரியும். நூற்றுக்கு அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கு அதிபதி நல்ல ஒரு தேவனுடைய மனிதன், இயேசுவை அறிந்ததுனால சீஷர்கள்லாம் போய் இயேசுன இடத்துல சொல்கிறாங்க, ஆண்டவரே அவருக்கு நல்லா, அவர் உம்மால் ஒரு ஆசீர்வாதம் பெறுவதற்கு தயவு செய்வதற்கு அவர் பாத்திரவான் அப்படின்னு போன உடனே அவனுடைய பிரியமான வேலைக்காரன் மரண அவஸ்தையாக இருந்தான்னு சொல்லி 7:2 வாசிக்கிறோம். நூற்றுக்கு அதிபதி மகன் மரண வாசிக்கல ஒரு வசனம். அங்கே நூற்றுக்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருக்கிறான். சரி, சீஷர்கள் சொல்றாங்க, சரின்னு ஆண்டவர் போறாரு. போகும்போது சொல்றான், இது வரைக்கும் யாருமே சொல்ல ஒரு வார்த்தை, அவர் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்படின்னு சோத்திரம் சொல்றா பாருங்க. 7ஆம் வசனத்துல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அடுத்த வசனம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். பாருங்க, நூற்றுக்கு அதிபதினா ரோம பட்டாளியத்தில், ரோம அரசாங்கத்தில் அவனுக்கு கீழே ஒரு 100 பேருக்கு அவன் தலைவன். அந்த 100 பேரும் சொன்னால் அப்படியே கேட்பாங்க, வா போ அப்படின்னு செய்வாங்க. அதை அவன் கண்கூட பார்த்துருக்குறான். எனக்கு ரோம அரசாங்கம் அதிகாரம் கொடுத்துருக்குது, இந்த அதிகாரத்தில் இந்த 100 பேர் எனக்கு உட்பட்டவர்கள் தான், நான் சொன்னதை செய்வார்கள் அப்படின்னு அவன் அறிந்திருக்கிறான். அதோடு மட்டுமல்ல, ரோம அரசாங்கத்தின் அதிகாரத்தை மட்டுமல்ல, இயேசு பரலோக ராஜ்யத்தின் அதிகாரத்தையும் அறிந்திருந்தான். எனக்கு இந்த அதிகாரம் என்றால், இயேசுவுக்கு வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் இருக்கிறபடினால அவருக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். வியாதியை மேற்கொள்ள முடியும், பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், அவருடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் அவர் சொன்னாலே போதும், அந்த அதிகாரம் பரத்திலும் இருக்கிறது, பூமியிலும் இருக்கிறது சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லணும்னு சொல்லி நான் சொன்னதாக சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இயேசு பார்க்குறாரு, ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி என்ன சொல்றாரு சொல்லுங்க, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரே ஒரு நிமிடம் வலது கையா உயர். இன்றைக்கு நீங்கள் அழுகையோடு வந்திருக்கிறார்கள். நீங்கள் காண்கிறதான பிரச்சனை இயேசுக்கு மேற்பட்டதல்ல. அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். இந்த காலவளையில் கண்களை மூடி அவன் சோத்திரம் கையா உயர்த்தி நீங்கள் காண்கிற பிசாசின் போராட்டத்தை அவன் சோத்திரம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உண்டு, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்தவர்களாக உடைய வலது கையை உயர்த்தி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பிரச்சனையோடு வந்தீங்களோ நல்ல விசுவாசமாக, என்ன போராட்டத்தோடு வந்தீங்களோ நல்ல விசுவாசமாக, என்ன கவலையோடு வந்தீங்களோ
அவைகளை ஆண்டவர் இப்பொழுதே என்னிலிருந்து மாற்றணும்னு சொல்லி நல்ல அதிகாரமாக இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஆவியில் நிறைந்து கட்டளை கொடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் அந்நிய பாஷைகளை பேசி கட்டளை கொடுங்க பார்க்கலாம். ஆமென். இது ஒரு விடுதலை நேரம். ஒவ்வொரு ஆலய ஆராதனையும் விடுதலை, ஒவ்வொரு ஆலய ஆராதனைகளும் விடுதலை. ஆமென். கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. வார்த்தை அனுப்பி நீ கதறுவானேன், நீ கதறுவானேன், நீ அழுவானேன், நீ கவலைப்படுவானேன். ஆமென். ராஜாவானவர் உனக்கு உண்டு, ராஜாவுடைய வார்த்தை உனக்கு உண்டு. ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், மகத்துவம் உள்ளவர். இயேசுவின் நாமத்தால என் பிரச்சனையே அப்பாலே போ. இயேசுவின் நாமத்தினால என் துக்கமே என்னை விட்டு அப்பாலே போ. இயேசுவின் நாமத்தினால என்னால முடியாத காரியத்தை ஆண்டவர் இப்பொழுதே எனக்கு செய்வாராக. கைகளை தட்டு, ரெண்டு கைகளை தட்டு, ரெண்டு கைகளை தட்டி. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. கர்த்தருடைய ஆவியில நிறைந்து அல்ல அந்நிய பாஷையில் இது விடுதலை நேரம். கர்த்தருடைய ஆவியானவர் விடுவிக்கிற நேரம், தேவன் விடுவிக்கிற நேரம், வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிற நேரம். இயேசுவின் நாமத்தினால விடுதலை அடைவீர்களாக. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. ஆமென், ஆமென். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரர்களே, சீயோன் குமாரத்திகளே, உன் ஆளுகை முன்போல 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 ஆண்டவர் ஆமென் முன்போல உனக்கு ஏற்படுத்தி தருவாராக. The name of Jesus, Jesus, Jesus. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்டால் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல அனுபவமான 2 சாட்சிகளை கேட்டோமே. ஆமென். சோத்திரம். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஏசப்பா, உங்கள் நாமத்தினால இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் எந்த சூழ்நிலையில் அகப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை நாளாக இருக்கட்டும், இன்றைக்கு எனக்கு ஒரு வெற்றி நாளாக இருக்கட்டும். இந்த ஆராதனையில் தேவன் என்னை விடுவிக்கிற நாளாக எனக்கு நீர் அமைத்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. துதி கன மகிமையை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். 2வது குறிப்புக்கு போருக்கு முன்பதாக கூட ஒரு காரியத்தை சொல்லி ஆமென். ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. வசனம் சொல்லலையோ? எரேமியா தீர்க்கதரிசி 30வது அதிகாரம் 18வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அரண்மனை, அரண்மனை முன்போல நிலைப்படும். ஆண்டவருடைய ஏக்கம் அதுதான். தீர்க்கதரிசிகளுடைய ஏக்கம் அதுதான். எல்லாருடைய ஏக்கமும் அதுதான். இந்த மேடையில் என்று பிரசங்கம் பண்ணுகிற ஊழியருடன் ஏக்கம் அதுதான். ஆமென். சூத்திரம். உங்கள் தலை சபையுடைய போதருடைய ஏக்கம் அதுதான். ஜனங்கள் முன்போல சந்தோஷப்படணும். ஆமென். ஆண்டவருடைய ஏக்கத்தை தீர்க்கதரிசி மூலமாக இதுவரைக்கும் ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டே வருகிறார். முன்போல முன்போல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் செய்கிறது சரிதானா? கொஞ்சம் நாம் செய்கிறது சரியில்லைன்னு யோசித்தாச்சுன்னா போதும். ஆண்டவரே என்னை ஆமென் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லியாச்சுன்னா போதும். ஆண்டவர் வார்த்தையை தருவார், வல்லமையை தருவார், கிருபையை தருவார், வேலனை தருவார். கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் விதமான அந்த அதிகாரத்தை கர்த்தர் சபை பயன்படுத்தணும். அந்த அதிகாரத்தை மக்கள் பயன்படுத்துகிறோம். உதாரணம் சொன்னால், ரொம்ப நம்ம டிராஃபிக் ரொம்ப அதிகமான இடத்துல பெண் போலீஸ்காரங்க இருப்பாங்க. பெண் போலீஸ் இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப டிராஃபிக் ரொம்ப ஜாம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, கையை காட்டுவாங்க. அந்த போர்டை காட்டின உடனே எல்லா வண்டியும் நிற்கணும், நின்றும். ஒரு வேளை ஒரு பெரிய வண்டியாக இருக்கலாம், ஒரு பெரிய வாகனமாக இருக்கலாம், கனரக வாகனம்னு வச்சுக்கிடுங்களேன்.
அந்த கனரக வாகனத்தை ஓற்றாலும் ஒரு முரட்டா சாமியாக இருக்கலாம். மீசை ஏதோ கிருதா மீசை ஏதோ மீசையை வச்சுட்டு கடா மீசைன்னு சொல்லுவாங்களா, அப்படி ஆளாக இருக்கலாம். ஆனால் வண்டி போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த சாதாரண சின்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை, அது கையை காட்டின உடனே சடன் பிரேக் போடுறான். 4 எழுத்து. என்னது? ஸ்டாப். கரெக்டாக சொல்லிட்டீங்களா? ஸ்டாப்புக்கு 4 எழுத்து தானோ? நீங்கள் சொல்கிற பார்த்தா என்னையே ஸ்டாப்னு சொல்லிடுங்க போல. ஆனால் இந்த வண்டி நிற்காது, கரெக்டாக நேரத்தில் நிற்கும். ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் நின்றது இல்லையா? சரி, அதே இடத்துல போய் நானும் போய் அவங்கள போய் நில்லியா எங்கள் சர்ச்சை பக்கத்தில் ஒரு பக்கம் லைன் எல்லாம் மாற்றி விட்டான். இப்போ சர்ச்சுக்குள்ளே ஜனங்கள் வர முடியாத அளவுக்கு ஒரே கூட்டம், லாரிலாம் 4 பக்கம் வந்துடுச்சு. 4 பக்கம் வந்துட்டோன்னு நான் சர்ச்சில் 2 பையங்களை விட்டு, ஒழுங்கு பண்ணி கொடுங்கடா, அது பாட்டில் இருக்கிற ஒரு பக்கம் போக மாட்டேங்குது, 4 பக்கமும் அப்படியே நிற்குது, நீ போய் ஒழுங்கு பண்ணி கொடுன்னு சொன்னேன். சரி பாஸ்ன்னு 2 பேர் போனோம். அடுப்பு ரொம்ப திடகாத்திரமான ஆள், சாதாரணமான ஆள் அனுப்பலை. போயிட்டு போன நேரத்தில் போன மச்சான் திரும்பி வந்தாங்க மாதிரி வந்துட்டான். என்னடா லைனெல்லாம் குமிச்சு சர்ச்சுக்கு ஆள் வரணும், சீக்கிரம் லைனை கிளியர் பண்ண ஏன் வந்தேன்னு கேட்டேன். போங்க பாஸ்டர். என்ன போங்க என்னன்னு கேட்டேன். அடிக்க வரான் பாஸ்டர். ஏன்னா வந்த பிறகு கிளியர் ஆகலைன்னா நான் போகணும்னு நினச்சிருந்தேன். அவன் வந்து ஆகலைன்னா நான் போகணும்னு நினச்சிருந்தேன். அடிக்க வரேன்னு சொன்னாங்களா, நான் உள்ளே போயிட்டேன். ஆனால் அந்த அம்மா போர்டை காட்டினோன்னு நினைச்சது அப்படி நிற்கிது. காரணம் என்னென்னா, அந்த 4 எழுத்துக்கு பின்னால் தமிழக அரசாங்கம் மீறினால் இந்த லாரியின் மேலும் உரிமையாளர் மேலும் டிரைவர் மேலும் ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படியானா அதுக்கே ஒரு அதிகாரம் இருக்குமானா, சபை அதிகாரம் இருக்குன்னு தெரியும். ஏற்கனவே நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். எல்லாம் பயன்படுத்தினது ஆள் தான். இப்போ வந்திருக்க ஆட்கள்லாம் சாதாரணமான ஆட்களாக நினைக்கிறீங்க? எல்லோரும் திறமையான ஆட்கள் இல்லையா? ஆமாம் சொல்ல முடிக்கிறீங்களா? நல்ல திறமையான ஆட்கள் தான். ஆனால் இப்போ பார்த்துக்கலாம் இல்லை. 2வது குறிப்பு, முக்கியமான குறிப்பு. அவன் சோத்திரம் அங்கே சொல்கிறாரு, மீகா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அவன் முந்தின ஆளிகை உன்னிடத்தில் திரும்பும், முந்தின ஆளிகை உன்னிடத்தில் வரணும்னு சொன்னால் 9ஆம் வசனத்தில் 2வது பகுதி, உன் ஆலோசனைக்காரர் ஒளிந்து போனார்களோ, உன் ஆலோசனைக்காரர்கள் ஒளிந்து போனார்களோ. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் சத்தமிட்டு கதவானே, ஏன்பா கூப்பாடு போடுற, ஏன்பா அழுகிற, ஏன் என்ன விஷயம்? உன் ஆலோசனைக்காரர்கள் ஒளிந்து போனார்களோ. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு சொல்லுகிறோம், நான் ஒருத்தி இருக்கிறலாம், கேட்கலாம்ல, நான் ஒருத்தி இருக்கலாம், நான் ஒருவன் இருக்கிறாளா அப்படிங்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் கதற அப்படின்னு சோத்திரம் கதற? ஆலோசனைக்கு ஒளிந்தா போயிட்டு தாவீதும் கதறினார். நீங்கள் பாருங்கள், 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரத்துக்கு ஒரு வேளானா எல்லாருக்கும் அதுக்கு நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. அவன் தாவீது சத்தமிட்டு கதறின இடங்கள், அதுக்காக உங்களுக்கு வாசிக்கிறேன். 30வது அதிகாரத்துக்கு ஒரு வேளானால் 4ஆம் வசனத்துக்கு கடைசி பகுதியில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதான். இல்லையா? அழுக வருது, மறுக்க முடியலை. நமக்கு பிரச்சனைகள் அழுத்தங்கள்னு வரும் பொழுது இல்லையா, அதனுடைய வெளிப்பாடு தான் அழுகிறோம். அழுத்தம் வரும் பொழுது அந்த அழுத்தத்தை, உள்ளான அழுத்தத்தை காண்பதற்கு கண்ணீர். சத்தமிட்டு ஆட்களெல்லாம் பார்க்கல, சத்தமிட்டு ஓன்னு அழுதான். நாமும் அழுகிறோம், தாவீதும் அழுதான். ஆனால் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, தாவீது அழுததோடு நிற்கலை,
30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 7-8 வாசித்து பார்ப்பீர்களானால், தாவீது கர்த்தரை நோக்கி நாம் பின்தொடரலாமா, பிடிப்பேனோ? ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்குறேன். ஆண்டவரே, இந்த அமிலேக்கர் விதமாக செய்துட்டு போயிட்டாங்களே, கர்த்தாவே ஸ்தோத்திரம், அமிலேக்கர் மேலே நான் திரும்பவும் புகழாமா, பின்தொடர்வேனோ, பிடிப்பேனோ அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நாமும் அழுகிறோம். அவன் அழுகிறான். அழுது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டான். என்ன நடந்தது? அதே அதிகாரத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் புத்தகம் அதே 30ஆம் அதிகார பின்னூறு வசனங்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 19ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றும் குறைவுபடாமல் 19 அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அப்படின்னு சொல்ற முந்தின ஆளுகை எதை நாம் இழந்து போனதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படின்னு சொல்ற வெட்கப்பட்ட சமயத்தை யோசித்து பாருங்க. கண்ணீர் விட்ட சமயத்தை யோசித்து பாருங்க. ஆண்டவரிடத்தில் நாம் கைகளை உயர்த்தி நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது, ஆலோசனை கேட்கும் பொழுது, கர்த்தாவே வெள்ளம் இல்லாமல் போக மட்டும் தாவீது அழுதான். நாம் அழுவோம். ஊரால் எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், எல்லார் இடத்துல அழுவாங்க. ஆனால் கர்த்தர் இடத்துல மட்டும் அழ மாட்டாங்க. அப்படின்னு சோத்திரம் எல்லார் இடத்துல அழுவாங்க. இது எல்லா இடத்துல உள்ளது. நான் உங்களை பற்றி சொல்லலாம், நான் எங்கள் மக்களுக்கே சொல்லியிருக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். சின்ன பிரச்சனைன்னா எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் இடத்துல சொன்னீங்களா, ரொம்ப நாள் உட்காந்து பிரச்சனைகள் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்து என் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க. பார்த்தேன், அவங்களுக்கு என்ன சொல்லலான்னு கேட்டேன். ஆண்டவர் சொல்ல, உங்ககிட்ட சொல்ல என்கிட்ட சொல்லுன்னார். ஆண்டவரே சோத்திரம்ப்பா அப்படின்னு அன்னைக்கு ஒரு ஐடியா வந்தது. வாப்பா வா, என்ன பிரச்சனை இல்லை, ஆலயத்தில் நீ 1 மணி நேரம் நல்லா முழங்கால் போட்டு, இப்போ அழுத பற்றியா, இந்த அழுகெல்லாம் அங்கே அழுதுட்டு வா, உனக்கு சொல்லி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்வேன். அன்றைக்கி போனாலும் தான் இன்றைக்கி வரைக்கும் காணலைங்க. நான் இந்த ஆளை கடலே நான் அழுகிறேன். கர்த்தர் நாமத்தை சொல்லு. மனித ஆட்களுடைய நம்ம மனுஷனுடைய ஹியூமன் பீயிங்குடைய முறை என்னென்னா, ஒரு ஆளை பார்த்து அழுறும். ஆனால் அதரிசனமான ஒருவர் இருக்கிறாரே, நீங்கள் ஆளை பார்த்து அழுதா ஒரு சின்ன ஒரு ஆறுதல் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு சொன்னோன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆனால் உனக்கு தான் கிடைக்கும். அது 10 பேருக்கு போய் தீய வச்சுருவான். ஆனால் ஆண்டவரத்தை போய் அழுதா, ஆண்டவர் அப்படின்னு சோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம், எல்லா இடங்களிலும் உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். தாவீது ஒரு இடம் மட்டும் இல்லை. நீங்கள் வாருங்கள், 2 சாமுவேலுக்கு வாருங்கள். 2 சாமுவேல் புத்தகத்தில் வாருங்கள். 2 சாமுவேல் புத்தகத்தில் 5ஆவது அதிகாரத்து வருவீர்களானால், 5ஆவது அதிகாரத்தில் பெலிஸ்தரோட ஒரு யுத்தம் வரும் பொழுது அவன் ஆண்டவரத்தில் போகிறான், ஆலோசனை கேட்குறான். 20ஆவது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க தண்ணீர் உடைகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். எத்தனையோ பேர் உங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் மறுபடியும் செய்யணும் என்பது தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வழியா. உங்களுக்கு இது தெரியாதுன்னு நான் பிரசங்கம் பண்ணலாம், இது உங்களுக்கு புரியாதுன்னு நான் பிரசங்கம் பண்ணலாம், நான் புதுசாகவும் பிரசங்கம் பண்ணலாம். எத்தனை முறை நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி ஆலோசனை கேட்டு செய்த பொழுது உங்கள் சத்துருக்கள் தண்ணீர் உடைகிறது போல உடைந்து போன பொழுது கர்த்தர் உங்களை எவ்வளோ மேன்மைப்படுத்தினான் தெரியுமா பாஸ்டர்? தெரியும். ஆனால் இப்போ செய்கிறோமா? செய்யலை. நான் செய்ய வைக்கிறதுக்கு தான் இந்த கால வேளையில் மறுபடியும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். அதே 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22-21 அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பெலிஸ்தர்கள் வர்றாங்க. அப்போ மறுபடியும் 23ஆம் வசனத்தில் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நேரா போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி போ,
அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளை சொல்றார். ஒரு ஆலோசனை இன்னொரு இடத்துக்கு வரல. செங்கடலை கடக்கும் பொழுது உள்ள ஆலோசனைகள் யோர்தானுக்கு வரல. எரிகோவை கடந்து தான் அந்த ஆலோசனைகள் வேற இடத்துல வரல. பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் மத்தியில் இருக்கிற காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் நம்ம எடை போடுவோம். என்ன, ஒவ்வொரு ஊழியரை எடை போடுவோம், ஒரு ஊழியத்தை எடை போடுவோம். நம்ம எல்லா கூட்டமும் இருப்போம், எங்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியலை. என்ன புரியலன்னு கேட்டிங்கன்னா, மோசேயுடைய ஊழியம் ஒரு விதம். மோசேயுடைய ஊழியம் ஒரு விதம்னா, ஜனங்களை எகிப்து தேசத்திலேருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறது தான் மோசேயுடைய ஊழியம். எகிப்து தேசத்திலேருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, இவங்களுக்கு அடைச்சி கொண்டு போகிறதுக்கு அவன் அடைச்சி வரக்கிட்ட மோசே அவங்கள தகப்பனை போல அணைத்து, தகப்பனை போல புத்தி சொல்லி, தகப்பனை போல அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கள்ள தூக்குவாங்க. கள்ள தூக்குனாலும் உடனே மோசைக்கு விரோதமாக தான் கள்ள கொண்டு ஏரிய வருவாங்க. முதல் வேலை அவர் தான் செய்வாங்க. அது மோசேயுடைய ஊழியம். ஆனால் யோசுவாவுடைய ஊழியம் வரும் பொழுது இல்லை நடக்காது, உடனே பட்டயத்தை தூக்குவான். யோசுவா இடத்துல ஒருத்தர் கூட பேசலையே. பாருங்க, நீங்கள் வாசித்து பாருங்க. யோசுவா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒரு யுத்தம் பண்ணக்கூடிய ஆவி நம்ம நரம்புகளில் ஏறும். அந்த அளவுக்கு பலங்கொண்ட திடமானதாக இருக்கு. உன்னை எதிர்க்கிற அத்தனை பேரையும் காலி பண்ணுன்னு சொல்லியிருந்தார். ஏன் அப்படி சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அங்கே அழைத்து வருகிற ஊழியம், இங்கே பங்கிடுகிற ஊழியம். பங்கிடும் பொழுது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பங்கிடும் பொழுதே சில குற்றப்படுத்த தான் செய்வாங்க. பங்கிடுகிற ஊழியத்தை செய்யும் பொழுது யோசுவா அதை செய்த பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய மினிஸ்ட்ரி தனி, மோசேயுடைய மினிஸ்ட்ரி தனி. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, எடை போடுவோம். இதில் எப்படி இருந்தது, இது இப்படி இல்லையே, இது இப்படி இருக்குது, அப்படி எடை போடும். தாவீது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்ட பொழுது, தேவன் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவனுக்கு ஆலோசனை சொன்ன பொழுது, இப்படி அவன் போன இடங்களெல்லாம் ஜெயம் பெற்றான். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி போன இடங்களெல்லாம் ஜெயம் பெற்றான். உனக்கு ஆலோசனைக்காரர்கள் இல்லையோ, அற்று போனார்களோ? ஆண்டவர் சொல்றார், நான் ஆலோசனைக்காரர் இருப்பா. அவர் ஆலோசனை கர்த்தர். அவன் சோத்திரம். கவுன்சிலிங், ஆலோசனைக்கு கர்த்தரே அவர் தான். கர்த்தருடைய நாம சோத்திரம். தாவீது இழந்து போன நிலையில கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டான். யுத்தம் செய்ய போகும் பொழுது ஆலோசனை கேட்டான். குடியிருக்கும்படி, ஆண்டவரை இந்த பட்டணங்களில் ஒன்றில் நான் குடியிருக்கலாமான்னு சொல்லி ஆலோசனை கேட்டான். வாதை வந்த பொழுது ஆலோசனை கேட்டான். சவுலுக்கு பயந்து தேசாந்தரியாக காடுகளில் சுத்தின பொழுதும் ஆலோசனை கேட்டான். தன்னுடைய மகன் அப்சலோம் அகித்தோப்பேலுடனே சேர்ந்து அவன் ஆலோசனை பண்ணி தாவீதுக்கு விரோதமாக வரும் பொழுது தாவீது சொன்னான், அகித்தோப்பேலின் ஆலோசனையே அபத்தமாக்கி போடுவீராக. உண்மையில் உண்மை என்ன தெரியுமா? அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை 100% கரெக்டு. அகித்தோப்பேல் ஆலோசனைப்படி அப்சலோம் செய்திருந்தால் தாவீது அன்னைக்கு காலி. சரியாக அந்த அவன் போகும்பொழுது இப்போ தான் விடாய்த்திருக்கிறான். சரியான நேரம் அடி அப்படிங்கிறத சரியான முறை. ஆனால் ஆண்டவர் அதை அபத்தமாக்கி போட்டதுனால, இல்லை அவன் தகப்பன் யுத்த வீரன் அப்படி இப்படின்னு சொல்லி திசை மாற்றப்பட்டது. அதுக்கு காரணம் அவன் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கி போடுகிறார். ஒரே ஒரு வார்த்தையினாலே அவன் தேவன் ராஜாவை பாதுகாத்தான். இந்த ராஜா ஆலோசனை கேட்டதான தாவீது ராஜா முதிர் வயதுள்ளவனாக மரித்தான். ஆலோசனை கேட்ட தாவீது இஸ்ரவேலிலே, கொஞ்சம் கவனமாக கவனிங்கள், இஸ்ரவேலில் பிரபலமான ராஜாவாக மாறினான். அவன் சூத்திரம். ஆலோசனை கேட்ட தாவீது தாம் மட்டுமல்ல, தன்னுடைய அரசாட்சிக்கு தனக்கு பின்னாலே ஒரு சந்ததி ஏற்படுத்தக்கூடிய சுலாக்கியத்தை கொடுத்தான். அவன் சூத்திரம். ஆலோசனை கேட்ட தாவீது அவர் சொல்லப்பட்டிருக்குது, மேன்மையாய் உயர்த்தப்பட்ட தாவீது. எல்லாருக்கும் அந்த வார்த்தை வரலங்க, தாவீதுக்கு மட்டும் வருது. மேன்மையாய் உயர்த்தப்பட்ட தாவீது.
அப்போ அவனுக்கு உயர்வெல்லாம் தேவனாலே உயர்த்தப்பட்டான். அந்த உயர்வு அவனுக்கு வந்தது. கர்த்தருடைய நாமத்து ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் அவன் அழுது கொண்டிருக்கிறான். உள்ளம் வலுமானால், ஒருவேளை கண்களிலிருந்து கண்ணீர் வராட்ட உள்ளத்தில் அழுது கொண்டு, அல்லது ஒரு ஏக்கம் அல்லது ஒரு மன விருப்பம் இருக்குமானால், காலவெளியில் ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருவாராக. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் சங்கீதம் 20 அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. எவ்வளவு ஜனமே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரட்டும், முன்போல நீ நிலைவரப்படுவாயாக. தீர்க்கதரிசி சொல்லுகிறான், பட்டணம் கட்டி எழுப்பப்படும். எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன காரியம் தான், கட்டி எழுப்பப்படும். எப்படி எழுப்பப்படும்? ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இடிந்து கிடந்த பட்டணம், மண்பேடான பட்டணம், அவன் பாலடைந்த பட்டணம். ஆனால் அவன் தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ குறுகி போக மாட்டாய், குறுகி போகவதில்லை, உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். அவன் ஸ்தோத்திரம். ஒருவேளை ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கலாம். ஐயா கொஞ்சம் கவனமாக கவனி. ஒரு ஏக்கம் இருக்கலாம். ஐயோ, என் தொழிலில் குறுகி போகிறேனே, முந்தின ஆளுகையை நான் இழந்திருக்கிறேனே. பரிகாரம் ஒன்றே ஒன்று, ஆண்டவர் தான். ஆண்டோடைய அவன் சோத்திரம். ஒன்று மறுபடியும் முந்தின நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ராஜா உனக்கு இருக்கிறான். மறுபடியும் நீ முன்போல எழும்புவதற்கு ஆலோசனை தரக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறான். சோத்திரம். உன் பிள்ளைகள் முன்போடு இருப்பார்கள். உன் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் நான் தண்டிப்பேன். சபை எனக்கு முன்பாக இருக்கும். ஒருவேளை உன் குடும்பத்தும் உனக்கு முன்பாக இருக்குது. ஒரு ஏக்கம், ஐயோ இப்படி இருக்கிறவே, இப்படி அப்படிங்கக்கூடிய நிலைகள் மாற வேண்டுமா? ஆண்டவர் மாற்றி தருவான். பாழான இடங்கள் கட்டி எழுப்பப்படும். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் உன்னை முன்போல கர்த்தர் வைப்பான். முன்னால் நீ பெற்ற அபிஷேகம், முன்னால் நீ பெற்ற சந்தோஷம், உன் வறண்ட அனுபவங்களை மாற்றி வற்றாத ஜீவ நதியாக மாற்றி, ஒரு நாள் 2 நாள் அல்ல, சந்ததியாக நீ ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எழுந்திருக்கலாமா? கண்களை மூடி தேவனே ஸ்தோத்திரம்ப்பா, தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அவன் சோத்திரம் நன்றி ஆண்டவரே. முன்போல எங்களை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. என் சிறையிருப்பு மாறணும் ஆண்டவரே. நான் இழந்து போன நிலையை மறுபடியும் பெறணும் ஆண்டவரே. முந்தின ஆளுகை இடத்துல வரணும் ஆண்டவரே. நான் அழுது கொண்டிருக்கக்கூடாது ஆண்டவரே. என் ஆளுகையை மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி கொஞ்சம் அந்நிய பாஷைகளை பேசி, தேவனே முன்போல எங்கள் குடும்பத்தை அமைப்பீராக. முன்போல என்ன அபிஷேகம் பண்ணுவீராக. முன்போல அந்த அனுபவத்தை எனக்கு தருவீராக. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அந்த ஆளுகை உங்களுக்கு தருவாராக. தேவன் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்ன ஆண்டவர் அந்த ஆளுகையை உங்க மேல வைப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆளுகையை உங்க மேல வைப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் வாலிப தம்பிமார்களே, வாலிப தங்கச்சிமார்களே, பெரியோர்களே, அந்த ஆளுகையை முன்போல நீங்கள் அனுபவிக்கத்தக்கதாக, இழந்த அனைத்தையும் மீட்டுக் கொள்ளத்தக்கதாக 2 கைகளை தட்டி நன்றி. அமை நல்ல அந்நிய பாஷையில வாய் திறந்து துதிங்க. ராஜா நம்ம மத்தியில வருவாராக. ராஜா வந்தா போதும் விடுதலை. ராஜா வந்தால் போது சமாதானம். ராஜா வந்தால் போதும் எல்லா ஆசீர்வாதங்களையும், ராஜா வந்தால் போதும் எல்லா வாழ்க்கையில உயர்வுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கைகளை தட்டி ஆண்டவரே என்ன முன்போல வையும் ஆண்டவரே. என்ன முன்போல் அக்கினிமயமான நாவுகள் உங்க மேல இறங்குவதாக. அபிஷேக தயல உங்க மேல இறங்குவதாக. இந்த காலவேளையில வாலிப பிள்ளைகளே,
பெரியோர்களே, தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் முதிர் வயதிலும் கனிதரை கர்த்தர் உதவி செய்வார். முதிர் வயதிலும் நீங்கள் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஆதிநிலையே இடுவோமே, ஆசிரியர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவோ பாராளும் மனையாவோ, நோகங்கள் முறிந்திடோ, கட்டுகள் அருந்திடோ, விடுதலை பெருவிழா காண்போம். அல்லேலூயா. நோகங்கள் முறிந்திடோ, கட்டுகள் அருந்திடோ, விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கோ, பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோம், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோம், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். Hallelujah. Oh, praise the Lord. ராஜாவின் ஆளுகை, ராஜாவின் ஆளுகை முன் போல நாம் ஆண்டவருடைய ஆளுகைக்கு முன் போல வர வேண்டும். இழந்து போன நாட்களிலே, அல்லேலூயா, இழந்து போன நாட்கள், இழந்து போன அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள், இழந்து போனதான காரியங்கள், சுக பலன், ஆரோக்கியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் முன்போல் நம்மை திடப்படுத்துவாராக, நம்மை பலப்படுத்துவாராக, அவருக்குள் நிலைத்திருக்க பண்ணுவாராக. ராஜாவின் ஆளுகை நமக்கு வேண்டும். நம்மை பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமை. பாவம் அவனை ஆளுகை செய்கிறது. அவன் தேவ சமூகத்தில் வரும்போது தேவன் நம்மளை ஆளுகை செய்கிறார். வேதத்திலே தான் வாசிக்கிறோம். ஓ, ஜனங்களெல்லாம் வந்து கிதியோன்ட்டு சொன்னாங்க, நீர் எங்களை ஆளுகை செய்யும், உங்கள் பிள்ளைகள் ஆளுகை செய்யும், நீர் எங்களை ஆளுகை செய்யும் என்று சொன்னபோது அவன் சொன்னான், நான் உங்களை ஆளுகை செய்ய மாட்டேன், என்னுடைய பிள்ளைகள் ஆளுகை செய்ய மாட்டார்கள், கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வார். நமக்கு கர்த்தரே ஆளுகை செய்வாராக. ராஜாவின் ஆளுகைக்கு மறுபடியும் கட்டுவைக்கப்பட உதவி செய்வாராக. வசனத்தினாலே கட்டுவைக்கப்பட உதவி செய்வாராக. அவருடைய ஆலோசனைகளினாலே கட்டுவைக்க உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Pastor Lawrence, ஜெபிக்கப்பட்டு கேட்க. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரே, அதன்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் உடைய சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் செய்த எல்லா காரியத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் பக்கமாய் திரும்ப கர்த்தருக்கு கொடுக்குற நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வாதத்தை தாங்க. ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் நீர் கர்த்தாவே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக செய்யும் நான் ஜெபிக்கின்றோம். மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாமே சொல்லுவாங்க. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.